அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, புத்தாண்டு ராசி பலன்கள், தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2026. ரிஷபம் காலச்சக்கரத்துக்கு 2ஆம் ராசியான ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்குன்னு நம்ம டீட்டெயிலாக தெளிவாக பார்க்க போகிறோம். ரிஷபம் இப்போ ராசிக்கு பாருங்கள், உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு இருக்கார். குரு மிதுன ராசியில் செஞ்சிருச்சுருக்காங்க. ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் மீன ராசியில் சனி செஞ்சிருச்சுருக்காங்க. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் கர்மஸ்தானத்தில் கும்ப ராசியில் ராகு இருக்கார். கேது பாருங்கள், அவங்க ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் சிம்ம ராசியில் செஞ்சிட்ருக்காங்க. இதுதான் வருடகிரகங்களுக்கு உண்டான அந்த பொசிஷன், அந்த அமைப்பு. பொதுவாக நம்ம வருடகிரகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறோம். அதாவது வருட பலன் பார்க்கும்போது இது தமிழ் புத்தாண்டு பலனாக இருந்தாலும் சரி, ஆங்கில புத்தாண்டு பலனாக இருந்தாலும் சரி, வருடகிரகங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும், கிட்டத்தட்ட ஒரு வருஷம் பக்கமே உங்களுக்கு ஒன்றா நல்லது நடக்கும், இல்லை கெட்டது நடக்கும். அதனால தான் நம்ம வருடகிரகங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஏன்னா சனி ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கு 2.5 வருஷம் டைம் எடுக்கும். குரு 1 வருஷம் டைம் எடுக்கும். ராகுக்கேது 1.5 வருஷம் டைம் எடுத்துக்குவாங்க. அதனால தான் வருடகிரகங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறோம். ஏன்னா அதோட இம்பேக்ட் தான் அதிகமாக இருக்கும். ஒன்றா நல்ல இம்பேக்டாக இருக்கும், இல்லை கெட்ட விஷயங்கள் நடக்கும். இதுதான் உங்களுக்கு இருக்கும். இப்போ பாருங்கள், உங்கள் ராசிக்கு 2ல் இருக்கார். குரு 2ஆம் இடத்துல ஒரு நல்ல ஒரு இடத்துல தான் இருக்கார். இப்போ 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்துக்கு போயிடுவார். இது எப்போ நடக்கும்? ஜூன் மாதம் 2ஆம் தேதி. அதாவது தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு நடக்கும். ஏப்ரல் 14ஆம் தேதி பார்த்திங்கன்னா ஒரு சில பேத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். சரி, இந்த தமிழ் புத்தாண்டாச்சு, ஆங்கில புத்தாண்டு எதுவும் நடக்கலை, சரி தமிழ் புத்தாண்டுலேயே ஏதாவது மாற்றங்கள் நடக்குமான்னு ஒரு சில பேர் எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. ஒரு லட்சியத்தோடு இருப்பாங்க. ஒரு சில ஆசைகளும் கனவும் எல்லாத்துக்கும் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக ஆசைகளும் கனவும் இருக்கும். அது ஒரு சில பேருக்கு மாறுபடும். சரிங்களா? இப்போ உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு குரு வருவார். ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பயிற்சி நடக்குங்க. இந்த வருஷம் ஜூன் மாதம் 2ஆம் தேதி. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு 45 நாளே உங்களுக்கு இந்த குரு பயிற்சி நடந்துடும். இந்த குரு உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பார்த்திங்கன்னா முயற்சி ஸ்தானத்தில் குரு வருவார். அது உச்சம் பெறக்கூடிய ராசி கடக ராசி. குரு பாருங்கள் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தாங்க அந்த கடக ராசிக்கு வருவார். அது உச்ச வீடு வேறு, உச்சம் பெறக்கூடிய இடமே கடகம் தான். அப்போ அந்த இடத்துக்கு குரு வரும்போது நிறைய சில மாற்றங்கள் கண்டிப்பாக ஒரு சில ராசி கொடுக்கும். அந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு நிறைய சில மாற்றத்தை கொடுக்க போகுது. ஏன்னா பொதுவாகவே 3ஆம் இடத்துல குரு நான் நல்ல பலன் கொடுக்காதுன்னு சொல்லுவாங்க. அவர் இருக்கிற இடத்துல விட உங்களுக்கு பார்க்குற இடம்லாம் கொஞ்சம் சிறப்பாகவே இருக்குன்னு சொல்லிடலாம். இப்போ 3ஆம் இடத்துல குரு மறையிறார், ஒரு அரைமறைவு ஸ்தானத்தில் மறையிறனால, அது உச்சம் பெறக்கூடியனால, முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறனால உங்களுக்கு நிறைய ஒரு நல்ல விஷயம் நடக்குங்க. நிறைய போராடுவீங்க, அதாவது நிறைய முயற்சி எடுப்பீங்க. ஒரு சில பேர் சக்ஸஸும் பார்த்துருவீங்க. அதனால் கவலைப்படாதீங்க. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு பயிற்சி ஒரு சில மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க தான் போகுது. ஏன்னா உங்களுக்கு ராகு கேது பயிற்சி பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி நடக்கும். இந்த வருடம் டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்கும். ராகு எங்கே இருக்கார்? உங்கள் ராசிக்கு உங்களுக்கு 10ஆம் இடமான கர்மஸ்தானத்தில் கும்பராசியில் இருக்கார். அவர் 9ஆம் இடத்துக்கு வந்துடுவார். கேது பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துல இருக்க கேது 3ஆம் இடத்துக்கு கடகராசியில் வந்துடுவார். இது கேல யோகமாக உங்களுக்கு வேலை செய்யும். பொதுவாக குரு கேது சேர்ந்துச்சுனாலே அது கோடீஸ்வர யோகம்னு சொல்லுவாங்க, கேல யோகம்னு சொல்லுவாங்க. ஒரு சில ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் மிகப்பெரிய செல்வந்தராக ஒரு பணக்காரனாக மாறக்கூடிய ஒரு நல்ல ஒரு வருடமாக உங்களுக்கு உருவாக போகுது. ஜாதகம் மட்டும் நல்லா தெளிவாக நல்ல கிரகத்தோட தசாபுத்தி மட்டும் நடந்துருச்சுன்னா அதில் யாருனாலையும் தடுக்க முடியாதுங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த வருஷம் செல்வந்தராயிருவீங்க, பணக்காரனாயிருவீங்க. அதில் மாற்றமே கிடையாது. சரிங்களா? ஏன்னா 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு ஒரு சில முயற்சிகளெல்லாம் செய்ய வைப்பார், போராட வைப்பார். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு உழைப்பு, போராட்டம், அதே முயற்சி, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, இதெல்லாமே இந்த 3ஆம் இடத்தில் இருக்க குரு கொடுக்க தாங்க செய்வார். அவரோட பார்வையெல்லாம் சிறப்பாக இருக்குங்க. அவர் பார்வையெல்லாம் பாருங்கள், உங்களுக்கு மகர ராசி மேலே பார்வை விழுகும், பாகிஸ்தானத்து மேலே உங்களுக்கு பார்வை விழுந்து உங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு இதாக கொடுத்துரும். ராகு உங்களுக்கு அந்த இடத்துக்கு வரனால ஒரு சில மாற்றங்கள் கண்டிப்பாக கொடுத்துருவார் உங்களுக்கு. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். அதாவது எங்கே விழுகும்? உங்களுக்கு விருச்சிக ராசி மேலே அவரோட பார்வை விழுகும். சனி மேலேயே அவரோட பார்வை விழுகும், அதாவது 11ஆம் இடத்து மேலே. அப்போ திருமணத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு வரன் தேடி வரதை உங்களால் பார்க்க முடியும். கல்யாணமே ஆகாமல் இருக்கவங்களுக்கு நல்ல வரன் தேடி வரும், மனசுக்கு பிடிச்ச வரன் தேடி வரும். லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு லவ் மேரேஜ் சக்ஸஸ் ஆயிரும். அதேமாதிரி 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை குரு பார்க்குறனால 2ஆம் திருமணத்துக்கு உண்டான அந்த அமைப்பு உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குங்க. இந்த வருஷம் சனி பயிற்சி கிடையாது. உங்களுக்கு 2027 நடுப்பகுதியில் தான் சனி பயிற்சி வரும். இந்த ஏப்ரல்லேருந்து அடுத்த ஏப்ரல் வரைக்கும் உங்களுக்கு சனி பயிற்சி கிடையாதுங்க. சரிங்களா? அது உங்களுக்கு நடுப்பகுதியில் தான் உங்களுக்கு ஒரு ஜூன் பக்கம் தான் உங்களுக்கு வரும். ஆனால் இந்த குரு பயிற்சி நடந்ததுக்கப்புறம் பாருங்கள், நிறைய சம்பாதிக்கிறது, பணத்தை பார்க்குறது. ஏன்னா 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை குரு பார்க்குறார், பாகிஸ்தானத்தை குரு பார்க்குறார். அப்போ அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு வருடமாக ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்கும். ஏன்னா குடும்பத்துக்காக உழைக்கிறவங்க போராடி வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா
அப்படியே வாழ்க்கை அப்படியே கொண்டு போயிட்டுருக்கும். அப்பேற்பட்டவங்க தான் ரிஷபராசிக்காரங்க. இந்த மாதிரி வாழ்க்கை தான் நீங்கள் வாழ்ந்துட்டுருப்பீங்க. ஏன்னா போராட்டம், உழைப்பு, போராட்டம். ஏன்னா ரிஷபம்னாலே உழைப்பு தான். குடும்பத்தை போராடுறதுக்காக நீங்கள் என்ன வேணால் பண்ணுவீங்க, நல்லா போராடுவீங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபெயிலியர் ஆனாலும் விடாமல் முயற்சி பண்ணுவாங்க. இந்த குணமெல்லாம் ரிஷபராசிக்காரங்கிட்ட இயல்பாகவே இருக்கும். என்ன தான் இது பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த போராட்டத்தை மட்டும் விடவே மாட்டாங்க. ஏன்னா ராசி சின்னமே மாடுங்கிறதுனால அந்த உழைப்புங்கிறது உங்கள்கிட்ட நல்லாவே உங்களுக்கு இருக்கும். அதனால் கவலைப்படாதீங்க. இந்த வருஷம் ரிஷபராசினியர்களுக்கு ஒரு பொன்னான ஒரு நல்ல ஒரு வருடமாக உங்களுக்கு இருக்கும். இந்த பொது பலனாக பார்க்கும்போது சில நல்ல விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். சனியும் 11ல் இருக்கார். சனி வந்து 11ல் இருந்து குரு பார்வை அது மேலே விழுந்துச்சுன்னா கண்டிப்பாக தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்லாயிருக்குங்க. இந்த இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க, பழைய பொருட்கள் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கவங்க, இந்த சனி சார்ந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க, சனியோட தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்குலாம் ஒரு மாற்றம் இந்த வருஷம் நிச்சயமாக உங்களுக்கு இருக்குது. அது ராகு வந்து பாருங்கள், டிசம்பர் 6ஆம் தேதி ஒரு ராசிக்கு வந்து 10ல் இருக்கிற ராகு 9க்கு வந்துடுவார். அதுவும் குருவோட பார்வையில் விழுகும் உங்களுக்கு. சரிங்களா? அப்போ பாகிஸ்தானத்தில் வரக்கூடிய ராகு வெளிநாடு போகிறது, வெளிமாநிலம் போகிறது, படிக்கிறதுக்காக போகிறது, வெளியூருக்கு போகிறது, வேலை விஷயமா, தொழில் விஷயமா வெளியூர் அல்லது வெளிநாடு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லபடியாக உங்களுக்கு இந்த வருடம் உங்களுக்கு நடக்கும். பாஸ்போர்ட்டு வாங்கி வச்சுருக்கவங்க விசா கிடைக்கிறது, பிஆர் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் நல்ல விதமாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. கவலையப்பட வேண்டாம். சரிங்களா? பணம் வருங்க. முக்கியமாக சொல்லப்போனால் பணம் வரும். நீங்கள் உழைப்பீங்க, நல்லா போராடுவீங்க. அதுக்குண்டான வருமானம் வரக்கூடிய, லாபம் வரக்கூடிய, நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு காலமாக இந்த காலம் உங்களுக்கு இருக்கும். ஒரு சில பேர்லாம் இந்த வருஷம் கடன் சுமை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணுவீங்க. சரிங்களா? அதாவது ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடன் வச்சுருப்பீங்க. கடன் நிறையா இருந்திருக்கும். வாழ்க்கையை வந்து பார்த்திங்கன்னா போராட்டமாக இருந்திருக்கும். பணம் இல்லாமல் மனசில் ஒரு நிம்மதியே இல்லாமல் ஒரு டார்ச்சர் அனுபவிச்சுட்டு இருந்திருப்பீங்க. இந்த வருடம் வருமானம் வரக்கூடிய நல்ல ஒரு காலமாக இந்த காலம் உங்களுக்கு இருக்குங்க. பணம் வரும். அதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் கடன் பிரச்சனையை, உங்கள் சுமைகளை கண்டிப்பாக நீங்கள் கம்மி பண்ணிக்க முடியும். அதில் மாற்றமே கிடையாது. இதுக்கெல்லாம் உங்களுக்கு கிரகங்கள் வந்து சப்போர்ட் பண்ணும். குரு சப்போர்ட் பண்ணுவார். சனி நல்ல ஒரு இடத்துல இருக்கார். குரு 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதுவும் ராகு வந்து ஒரு 9ஆம் இடத்துலேருந்து ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார் உங்களுக்கு. 3ஆம் இடத்துல இருக்க கேது வந்து பார்த்திங்கன்னா முயற்சி தூண்ட வைப்பார். இதெல்லாமே உங்களுக்கு சாதகமான அமைப்பு தான். உங்களுக்கு ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடந்து, யோகமான தசாபுத்தி நடந்துருச்சுன்னா கண்டிப்பாக இந்த வருஷம் நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க. அதில் சந்தேகமே கிடையாது. அதனால் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுது, நீங்கள் என்ன நட்சத்திரம்னு பாருங்கள். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை நட்சத்திரமா, ரோகிணி நட்சத்திரமா, மிருகசீரிஷ நட்சத்திரமா, என்ன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, என்ன பிளானட்டோட தசாபுத்தி போயிட்டுருக்கு, என்ன இம்பேக்டில் இருக்கீங்க, அது பாசிட்டிவாக போயிட்டுருக்கா, நெகட்டிவாக போயிட்டுருக்கா, அது எந்த காலம் வரைக்கும் இருக்கும், ரொம்ப காலமாக உங்களுக்கு நெகட்டிவாக போயிட்டுருக்கா, இல்லை கெட்ட நேரம் முடிஞ்சு உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்க போதா, இது அவங்கவுங்க ஜாதகத்தை வச்சு பார்த்தா தான், இந்த கோச்சார பலன் வச்சு மேட்ச் பண்ணும் போது தான் நம்ம அக்யூரேட்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும். சரிங்களா? அதனால் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பாருங்கள், எப்படி போயிட்டுருக்குன்னு பாருங்கள். அது ரொம்ப முக்கியம். பொதுவாக பார்க்கும்போது இந்த வருடம் உங்களுக்கு ஜூன் 2ஆம் தேதிக்கு அப்புறம் நிச்சயமாக ஒரு சில மாற்றங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒரு சில பேர் கஷ்டத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் பிறக்க போகுதுன்னே சொல்லிடலாம். ரிஷபராசி நேயர்களுக்கு பயன்படுத்திக்கிங்க. இந்த வருடம் ஒரு சிறப்பான ஒரு வருடமாக உங்களுக்கு இருக்கும். ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி டைம் போயிட்டுருக்கு, என்ன பிளானட்டோட தசாபுத்தி போயிட்டுருக்கு, பாவகிரகங்களோட தசாபுத்தியா, சுபகிரகங்களோட தசாபுத்தியா, அது எப்படி உங்களை இம்பேக்ட் பண்ணிகிட்ருக்கு, நல்ல வழியில் போயிட்டுருக்கா, இல்லை கெட்ட வழியில் கொண்டு போயிட்டுருக்கா, நல்ல கர்மாவில் இருக்கீங்களா, கெட்ட கர்மாவில் இருக்கீங்களா, இது அவங்கவுங்க பிறப்பு ஜாதகத்தை பார்த்தா மட்டுமே தான் நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியும். அதனால் உங்கள் பிறப்பு ஜாதகம் பாருங்கள், ரொம்ப முக்கியம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரி தமிழரசன். நன்றி, வணக்கம்.